ஓம் 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 ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை என்னுள் எழுந்தனை நந்தி கொழுந்தனை நாணமகந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோம். நட்பினையாயினும் எப்பெண் விநாயக பெருமான் திருவடி சரணம். எக்கு திக்கு பாலர்களையும் நவநாயகர்களையும் வணங்குகிறோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரஹ. சர்வமே குருவே சமர்ப்பணம். இன்றைய வகுப்புக்குள் செல்வோம். ஓம் கற்பக விநாயக நம. நன்றிங்கய்யா. யாராவது பேச விருப்பப்பட்டா மட்டும் அவங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வீடியோ க்ளோஸ் பண்ணிருங்க. சிவலிங்க ஐயா க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லாருமே ஒரு நோட்டு நீங்க தனியா வாங்கிக்கோங்க. இந்த வகுப்புக்காண்டி சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி தர முடியும். இதுக்குன்னு ஒரு நோட் தனியா போட்டுக்கோங்க. கரெக்டா எட்டையாளுக்கு உள்ள வந்துருங்க. வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பட்சத்துல வர முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நீங்க வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மற்ற நாள்ல நீங்க வகுப்பு கம்பல்சரியா வந்தா தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த வகுப்பு விம்சோத்திரி தசா அப்படின்ற வகுப்பு நம்ம 1 மாதம் அப்படின்னு போட்டிருக்கிறோம். 4 எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இத ஒரு 750 ரூபா இந்த குருநாதருக்கு கொடுத்து நம்ம கத்துக்கிறோம்னு வந்திருக்கிறோம். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, எதுவுமே சொல்லி தரல அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் நீங்க போய் சொல்லிடக்கூடாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன். அன்னன்னைக்கு உங்களுக்கு பாடத்தை நடத்திடுவேன். அன்னன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். உள்ள நீங்க எழுதி போட வேண்டிய பழக்கம் உங்களுடைய பழக்கம். எந்த அளவுக்கு நீங்க இதுல புரிதல் இருக்கு அப்படின்றத நான் பார்த்து தான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் நிறைய கொடுக்கறதும் கொடுக்காததும் அதுல இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா என்னுடைய கைப்பட எழுதப்பட்ட நோட்ஸ்கள் இத்தனை பக்கங்கள் இருக்கு. கைப்பட எழுதப்பட்ட எல்லாமே கைப்பட எழுதப்பட்ட நோட்ஸ் தான் எல்லாமே. இது எதுவுமே எந்த புக்லையும் இருக்காது. எங்கேயும் நீங்க போய் பார்க்கவும் முடியாது. அதனால முடிந்த வரை நீங்க வகுப்புல அட்டன் பண்ணி, ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும்படியா தான் இருக்கும். நீங்க எழுதின பிறகுதான் நான் அடுத்த சப்ஜெக்டுக்கு போவேன். சரிங்களா? இந்த வகுப்புல இதுக்கு முன்னாடி இப்ப வந்திருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் புது மாணவர்கள் நிறைய இருக்காங்க. பழைய மாணவர்கள் இதுக்கு முன்னாடி நடத்தின வகுப்பை பத்தி உங்களுடைய இதை ஒரு ஃபீட்பேக் இங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அத இன்னைக்கு இங்க பழைய மாணவர்கள் சொன்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த புது மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக அது அமையும். அவங்களுடைய சந்தேகங்களை எந்த விதமான பாரபட்சம் இன்றி சொன்னா தப்பா எடுத்துக்கிருவாங்களோ, இல்ல நம்ம கேட்கறது சரிதானா, இல்ல நம்ம கேட்கறது கரெக்டான வியூல தான் கேட்கிறோமா இல்ல எடக்கு முடக்கா கேட்கிறோமா அப்படின்ற ஒரு எண்ண அலைகள் ஒரு கொஞ்சம் கூட உங்க மனசுல வரக்கூடாது. நீங்க எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட கேட்டுருங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்லை, அது கரெக்டா இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? அதனால சந்தேகம் என்பது இந்த இடத்துல வரவே கூடாது. அப்படின்றதுனாலதான் ஐயா சிறிதர் ஐயாவும் நானும் எடுத்த ஒரு கொள்கை முடிவு. ஏன்னா நம்ம நிறைய கிளாஸ் நம்ம போட்டிருக்கிறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அடிப்படையே நம்ம எடுத்து கொடுத்தோம் மிக குறைந்த கட்டணத்துல. அதுக்கடுத்து திருமண பொருத்தம் வகுப்பு 1 நம்ம எடுத்து கொடுத்தோம். அதுக்கடுத்து என்னங்க வகுப்பு போட்டோம்? ஐயா துருவ கணிதம். அடிப்படை போட்டோம். அது பிறகு பாத்தீங்கன்னா இந்த சொல்றாங்க பாருங்களேன், திருமண பொருத்தம் மிக எளிமையா பாக்குறது. திருமண பொருத்தம் நிறைய சொல்லி கொடுத்தோம் விதிகளை. துருவ கணிதம் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம கொடுத்தோம். அதுக்கு அடுத்து இந்த விம்சோத்திரி தசாபுத்தி அப்படின்றத நம்ம கொடுத்துருக்குறோம்.
இதுக்கு அடுத்து குலதெய்வமும் குழந்தை பாக்கியமும். ஐயா சிறிதர் ஐயா, அந்த நோட்ஸ் எப்படி பக்கவா இருக்கா? ஐயா வணக்கம் ஐயா. நான் குலதெய்வம் நோட்ஸ முழுசா படிச்சுட்டேங்க ஐயா. அது நோட்ஸ் தெளிவா இருக்குங்க ஐயா. குலதெய்வம் ரைட். சொன்ன விஷயங்கள் நட்சத்திரம் வாரியா தெளிவா இருக்கு. சோ அதை வைத்து இந்த நட்சத்திரங்கள் இது இருந்தா இந்த குலதெய்வங்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து எளிமையா சொல்லிடலாம். மீண்டும் அதனுடைய காரகத்துவங்கள் பாவக காரகத்துவங்கள் தெரிஞ்சா அவங்க அடுத்த நிலையில அது ஆத்தோரமா குளத்தோரமா அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவங்க எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நட்சத்திர புத்தகத்தை அது வந்து நான் இதை வந்து ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது இருக்கு. அதை நம்ம இது பண்ணிக்கிறோம். நாளைக்கு அந்த குழந்தை பாக்கியத்தையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. பாத்துறேங்கய்யா. நம்ம கொடுத்த நீங்க சொன்னதுக்கு பின்னாடிதான் நம்ம அந்த அதுல இறங்கணும். நம்ம நன்றிங்க ஐயா. நான் அது நாளைக்கு சரி பாத்துறேங்கய்யா. நன்றி நன்றி. அது மாதிரி பாத்தீங்கன்னா நான் நிறைய நோட்ஸ் எடுத்து ஒரு எளிமையான வகையில இந்த ஜோதிட கல்வியை வந்து இன்னைக்கு ஒரு கார்பரேட்டை விட மோசமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்றைய யுகத்துல நமக்கு என்ன தேவை? எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட வளரக்கூடியவங்களுக்கு எந்த அளவு, எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோள், என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, உங்களால என்ன படிக்க முடியுமோ அந்த படிக்கக்கூடிய பாடத்தை தெளிவாக புரிந்து படித்தால் மிக எளிமையாக இருக்கும் ஜோதிடம். அவ்வளவுதான். இவங்க ஒருத்தவங்க அப்படி சொல்றாங்க, ஒருத்தவங்க இப்படி சொல்றாங்க, ஒருத்தவங்க அந்த மாதிரி பேசுறாங்க, ஒருத்தவங்க இந்த மாதிரி பேசுறாங்க. இப்ப அப்படி இல்லாம பாரம்பரியம்னா பாரம்பரியம், ஜாமக்கோட் போதும். பிரசன்னம்னா வெற்றிலை பிரசன்னம், சோழி பிரசன்னம் போதும். அப்ப இந்த நாளுக்குள்ள பல விஷயங்கள், எண்ணற்ற விஷயங்கள் உள்ள அடங்கிருக்கு. இதை தவிர்த்து நீங்க ஒரு சப்ஜெக்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா இதுவும் புரியாது, அதுவும் புரியாது. ஆனா நீங்க உள் வாங்கிக்கிறலாம். நிறைய இப்ப இதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எண்ணற்ற வாட்ஸ்அப் குழுல இருப்பீங்க. ஆனா எண்ணற்ற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கொண்டேதான் இருக்குது. ஆனா அது எல்லாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்துவதற்குத்தான் நம்ம ஏத்துக்கிற முடியுமா? அதை பயன்படுத்தி வேறு விளைவுகள் ஏது வந்துருமா? இல்ல விளைவுகளே இல்லாம போயிருமா? ஐயா வெங்கடாஜலபதி ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்னிடத்துல பகிர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஜோதிடம் என்பது உள் உணர்வு. இந்த உள் உணர்வுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எந்த விதமான தங்கு தடையின்றி வெளியில வரணும். சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவாக புரியும்படியாக மற்றவர்களுக்கு உரைக்க வேண்டும். அதே நேரத்துல என்னத்துக்காக அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நமக்கே தெரியும். இதுல இருக்கிறவங்க நிறைய, எல்லாருமே நிறைய பேர் ஜோதிடர் தான். உள்ள நுழையிறப்பே அவங்க எதுக்கு வர்றாங்க, என்னத்துக்கு வந்திருக்கிறாங்க, இன்ன விஷயத்துக்காகத்தான் கேட்க வந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லலாம், சொல்ல முடியும். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எல்லாமே நம்ம எழுதுன விஷயங்கள் எந்த ஒரு மெட்டீரியல்ஸ்லயும் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்து நிதானமா உள்வாங்கி அதை நீங்க எழுதி அதை மேற்கொண்டு நீங்க நைட்டு ஒரு அரை மணி நேரமோ இல்ல ஒரு காலையில விடிய காலையில அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மணி நேரமோ அதை நீங்க படிச்சு உள்வாங்கி நீங்க கட்டம் போட்டு இதுக்கு இப்படித்தான், இந்த விஷயம்னா இது இப்படித்தான் அப்படின்றத நீங்க புரிதல் வந்தால் மட்டுமே இந்த ஜோதிடம் மிக சிறப்பான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் அப்படின்னு நான் சொல்லிக்கிற கடமைப்பட்டு இருக்கிறேன். அதற்கு அடுத்து என்னுடைய இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள் நீங்க வந்து உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னா, அடிப்படையில படித்த மாணவர்கள் யாராவது 2 பேர் சொல்லுங்க. யாரேனும் 2 நபர்கள் பேசலாம். வணக்கம். நான் கோமதி பேசுறேன். நீங்க திருமண பொறுத்த வகுப்பு கலந்துக்கிட்டேன். ரொம்ப பொறுமையா எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் எடுத்தீங்க, புரியும்படியும் இருந்தது. அதனாலதான் அடுத்த இந்த வகுப்புல நான் கலந்துருக்கேன். ரொம்ப நன்றி. சொல்லு, எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்டா. லவ் மேரேஜ்டா. கொஞ்சம் மீட் பண்ணிக்கணும். இவ்வளவு நாளா உங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கேன், பொண்ணியா நீ எங்க காட்டக்கூட. ஐயா வணக்கம் ஐயா. பாக்க போறேன். கொஞ்சம் அது யாரு கொஞ்சம் மீட் போட்டுக்குங்க. என்னோட இன்ஸ்டாகிராம். ஐயா வணக்கம் ஐயா.
எனது பெயர் கருப்பையா வணக்கம் வணக்கம். பட்டாபட்டிங்க. நான் வந்து துருவ ஆ கணிதம் வகுப்பு படிச்சேங்க. ம் ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப துருவ கணிதம்லாம் நல்லா எளிமையா சொல்ல முடியுதுங்க ஐயா. இந்த அமைப்பு ரைட் வேற ஓகே எங்கேயுமே ரொம்ப நன்றி. கிடைக்காது. ஏன்னா ரைட் துருவ நன்றி. கணிதம் சொல்லி அடுத்து கொடுக்கறதுக்கே ரொம்ப புலம்புவாங்க. ஐயா கண்டிப்பா தெளிவா சொல்லி கொடுத்தீங்க. நன்றி நன்றி. நன்றி. ஐயா வணக்கம். நான் வெங்கடாச்சலம் வணக்கம் ஐயா. கோவையிலேருந்து பேசுறேன். நான் வந்து தொழில் முறையா ஜோதிடம் பார்க்கல. ஆனா ஜோதிடம் ஆர்வம் இருக்கு. ஜோதிடம் கத்துட்டு இருக்கேன். ஐயா கிட்ட வந்து நான் அடிப்படை ஜோதிடம், திருமண பொருத்தம், துருவக்கணிதம் 3 வகுப்பையும் நான் அட்டன் பண்ணி அதை கத்துக்கிட்டேன். முதல்ல வந்து அடிப்படை ஜோதிடம் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து திரும்பவும் சில விஷயங்களை வந்து நல்லா தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா கிட்ட மீண்டும் ஒரு முறை அடிப்படை ஜோதிடம் படித்தேன். அவங்க பாடங்களை வந்து மிக தெளிவாகவும் புரியும்படியும் சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு எப்போ டவுட் சந்தேகம் வருதோ அதை உடனே கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். எந்த நேரத்தில் வேணாலும் கிளாஸை அவங்க பாடம் நடத்துறதை நிறுத்தி நம்ம கேள்வி கேட்டு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம டவுட்டு கிளியர் ஆனாதான் அவங்க வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கே போவாங்க. அதே மாதிரி திருமண பொருத்தம் நடத்தினாங்க. நான் அதையும் படித்தேன். அது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில திருமணம் நடந்த பிறகுதான் அவனுடைய எல்லா சுப நிகழ்ச்சிகளும் மற்ற நிகழ்ச்சிகளும் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால வந்து அவன் படிக்கிறது, பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறது இதுலயே போயிடுறதுனா அவனுக்கு பொறுப்பு கம்மியா இருக்கு. எப்ப திருமணம் நடக்கிறதோ அப்பதான் அவனுக்கு வந்து வாழ்க்கையில எல்லா விதமான நிகழ்வுகளும் ஏற்படுது. அதுக்கு வந்து அந்த திருமணத்தை வந்து நம்ம கரெக்டா அவங்களுக்கு குறிச்சு கொடுக்கணும். அவங்கள வந்து சரியான முறையில ஜாதகத்தை பார்த்து அவங்கள சேர்த்து வைக்கணும். இதுக்கு ஐயாவோட வகுப்பு வந்து ரொம்ப உதவிகரமா இருந்தது. நிறைய பாயிண்ட்டுகளை பேசினாங்க. தோஷங்களை பத்தியும் யோகங்களை பத்தியும், திருமணத்துக்கு என்னென்ன கிரகங்கள் உதவி செய்யுது, எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் திருமணம் சிறப்பாக இருக்கும், திருமணம் எப்படி நடக்கும், எல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் விளக்கமாகவும் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு நோட்ஸும் கொடுத்தாங்க. அதனால எனக்கு வந்து அடிப்படைக்கு விட திருமண பொருத்தம் எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது. அடுத்தது துருவ கணிதமும் அவங்க கிட்ட படித்தேன். துருவ கணிதத்தில் வந்து ஒரு பல ஜோதிடர்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்போது அவங்க அந்த ஜாதகத்திலேருந்து கிடைக்கிற சில தகவல்களை அந்த ஜோதிட புத்தகத்திலேயோ அந்த பக்கத்திலேயோ ஜோதிடருக்கு மட்டுமே புரியும்படி எழுதி வச்சிருவாங்க. அதை வந்து இன்னொரு ஜோதிடர் பார்க்கும்போது டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகருக்கு அவருடைய பாணியில அதை விளக்கமா சொல்லுவாங்க. இது வந்து ஒரு துருவ கணிதத்தோட ஒரு அடிப்படை. இதையும் ஐயா வந்து விளக்கமா சொல்லி கொடுத்தாங்க. 3 வகுப்புமே மிக சிறப்பா இருந்தது. எல்லாருக்கும் அது பயனுள்ளதா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதனால இப்ப 4வது வகுப்பு நான் ஐயாட்ட நான் படிக்கிறேன். இந்த தசாபுத்திகளும் நான் புஸ்தகங்கள்ல படிச்சிருக்கேன். இருந்தாலும் ஐயாட்ட படிச்சு நல்லா தெளிவுபடுத்திக்கணும், எனக்கு இருக்கிற சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வகுப்பு நான் படிக்கிறேன். ஆனா வகுப்புக்கு வந்து டெய்லி வரணும். வந்தாதான் அது வந்து ஐயாவோட பாயிண்ட்டுகளை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். வீடியோவில் பார்த்தாலும் டிஸ்டர்பன்ஸ் வரும். வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கேட்டது மறந்து போயிடும், திரும்பவும் வீடியோ கேட்க வேண்டியிருக்கும். அதனால எல்லாரும் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஆனால் சிறப்பான வகுப்பு ஐயா நடத்துகிறாங்க. அடுத்த வகுப்பும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். குலதெய்வம் பற்றி போட்டிருக்காங்க, அதுவும் சிறப்பாக தான் இருக்கும். இது என்னுடைய அனுபவம். ஐயாட்ட நான் தொடர்ந்து படிக்க விரும்புகிறேன். இது என்னுடைய விருப்பம். சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? கும்பகோணத்துல சுப்பிரமணியம் பேசுறேங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஜோதிடரை பத்தி எதுவுமே தெரியாம இருந்தேன் நானு. உங்க அடிப்படை வகுப்புல கலந்துகிட்டதுல இப்ப ஜாதகம் கணிக்கிற வரைக்கும் நல்லா வந்துட்டாங்க. துருவ கணிதமும் நல்லா சிறப்பா இருந்துச்சுங்க. ஆனா திருமண வகுப்புல நான் கலந்துக்க முடியல. அடுத்து திருமண வகுப்பு போட்டீங்கன்னா என்ன கலந்துங்க. நான் உங்கள்கிட்ட மாணவனா இருக்க நான் அதிகமா ஆசைப்படுறேன் சார். ரைட்டுங்கய்யா, நன்றிங்கய்யா. தேங்க்யூ. ஜாதகம் எழுதுறதுல சந்தேகம் இருக்கா? இன்னும் யாருக்காவது எந்த விதமான சாப்ட்வேர் யூஸ் பண்ணாம நம்ம சொல்லி கொடுத்த முறைகள்ல அவங்க பஞ்சாங்கத்தை வச்சு எழுதுறதுல யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா?
பஞ்சாங்கத்தை வச்சு நானே எழுதுறேங்க. எழுதுறீங்க, வெரி குட். பலன் சொல்லதாங்க இப்ப உங்கள்ட்ட வகுப்பு. இப்ப பலன் இப்ப இந்த வகுப்பு முடிக்கிறப்ப நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல வந்து உங்க பேரை போட்டு ஜோதிடர் போட்டுருங்க. அதுக்கு நான் கேரண்டி. அடுத்த வகுப்பு எப்போ அதுக்கு நான் கேரண்டி. அடுத்த வகுப்புல எல்லாத்துலயும் கலந்துக்கிறேங்க நானு. கண்டிப்பா கண்டிப்பா. நல்லது. நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா பழைய மாணவர்கள்? வணக்கம் ஐயா, சித்ரா பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் உங்ககிட்ட அடிப்படை படிச்சேன் ஐயா. அதுல நிறைய விஷயங்கள் வந்து புதுசா வெளியில கத்துக்கிறத உங்ககிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. அதுக்கப்புறம் திருமண பொருத்த வகுப்பு, துருவ கணித வகுப்பு அனைத்தும் கலந்துக்கிட்டேன் ஐயா. நல்ல நல்ல விஷயங்கள் புதுமையா இருக்கு ஐயா. நான் உங்களுக்கு சொல்றது எதுவுமே வெளியில கிடைக்காத தகவலா இருக்குங்க ஐயா. நான் ஏற்கனவே மற்ற இடத்துல அடிப்படை பரீட்சை இந்த கணிதம் போகிறதுனால எனக்கு சரியா புரியல. ஆனா நீங்க சொல்லி கொடுத்தது நல்லா தெளிவா புரியுதுங்க ஐயா. இனிமேட்டு வர எல்லா வகுப்புலயும் நான் உங்ககிட்ட கலந்து படிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஐயா. மத்தவங்க எல்லாரும் இதுல கலந்து பயன்படணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா பழைய மாணவர்கள்? ஐயா வணக்கம் ஐயா. நான் கண்ணன் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து பேசுறேங்க ஐயா. உங்ககிட்ட அடிப்படை ஜோதிடம் வந்து கத்துட்டேன். உண்மையில அடிப்படை ஜோதிடம் அவ்வளோ அருமையா இருந்தது. வந்து ஓரைகள் மற்றும் இந்த எல்லா விஷயங்களும் எங்களுடைய ஜாதகங்கள் அந்த குரூப்ல இருக்கவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அதில் வந்து பலன் சொன்னீங்க. அப்ப வந்து நாங்களே எங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு நாங்களே ஒரு ஜோதிடர் மாதிரியே ஆயிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு பலன்கள் வந்து நல்லா இருந்தது. அடிப்படை வகுப்பு மிக சிறப்பாக இருந்தது. ஏன்னா நீங்க நோட்ஸ் கொடுத்தது அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்க. அதே மாதிரி கேள்வி பதில்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா என்னால அந்த திருமண வகுப்பு இது கலந்துக்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். சரிங்க, பரவாயில்ல பரவாயில்ல, அடுத்து நம்ம போடுவோம். சரிங்க, நன்றி. ரைட்டு. புது மாணவர்கள் சிவலிங்க ஐயா பேசுறீங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. பேசுங்க. ஏன் யோசிக்கிறீங்க, தயங்குறீங்க, பின்வாங்கி பின்னாடி போகாதீங்க. இல்ல முன்னாடி வாங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது எல்லாரும் படிச்சு வந்து சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய குருநாதர் வந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு அதுல அனுபவப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆனா ஒரு மனிதனுக்கு வந்து அனுபவமே ஒரு சிறந்த வழிகாட்டி அப்படின்றத உங்ககிட்ட அடியே நான் தெரிஞ்சுக்கிட்டது அதிகம். மிக்க நன்றி ஐயா, நன்றி. சரி, புது மாணவர்கள் இப்ப உள்ள வந்திருக்கீங்க. புது மாணவர்கள் நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கலாம். நீங்க என்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, எந்த மாதிரியான விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா, இத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றதுல புது மாணவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவங்க கொஞ்சம் புது மாணவர்கள் உங்களுடைய ஊர் பேர் இதெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம அடுத்து பண்றப்ப உங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு மிக எளிமையா இருக்கும். யாராவது பேசுங்க. இது மாணவர்கள் வந்து கூச்சப்படக்கூடாது. வணக்கம் ஐயா, கருப்பையா அதே மாதிரி பேசணும். கருப்பையா சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்ப எனக்கு வந்து நினைக்கிறது வந்து தசாபுத்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைச்சு பலம் பார்த்து எப்படி சொல்றது ஃபைனல் எடுக்கிறது. தசாபுத்தி வேணும், கோச்சாரமும் வேணும், அந்த ரெண்டையும் வச்சு எப்படி சொல்லணும், எப்படி ஸ்ட்ரென்த் பார்த்து சொல்லணும். ரைட்டு ஐயா. முனுசாமி ஐயா, முனுசாமி. ஒவ்வொருத்தங்களா இணைத்து பலன் சொல்லு விதம். தசாபுத்தி கோச்சாரம் இணைத்து பலன் சொல்லு விதம். ரைட், ஓகே. அடுத்தவங்க ஐயா முனுசாமி ஐயா சொல்லுங்க. ஆமாங்க ஐயா. இந்த தசா இந்த புத்தியில என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஐயா. இந்த தசா இந்த புத்தியில எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும், பலன்கள் கொடுக்கும். எந்த புத்தியில நன்மைகள் செய்யும், எந்த புத்தியில் நன்மைகள் செய்யும், எந்த புத்தியில வந்து கெடுதல் அதிகமா செய்யும், அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். எந்த புத்தி நல்லது, எந்த புத்தி கெட்டது. சரிங்கய்யா, நல்லது. அடுத்தவங்க. என் பேர் விஜயலட்சுமி கண்ணன்.
இல்லையா ஆ அது மாதிரி அம்மா எதிர்பார்க்கறாங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கங்கய்யா. நல்லா விஜயலட்சுமி இருக்கேன். நீங்க நல்லா கண்ணன். இருக்கீங்களா? கிளாஸ் முடிச்சிட்டீங்களாம்மா? முடிச்சிட்டேன். ஐயா உங்களுக்கு எப்படி தெரியுங்க? ஏம்மா என்னம்மா நீங்க, நான் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கேன். நான் ஃபாரின் லண்டன்ல இருக்கேன். ஐயா கிளாஸ் ஏமா உங்களுக்கோசரம் இன்னைக்கு 4:30க்கே கிளாஸ் போட்டு 7:30க்கு முடிச்சிட்டு வந்துட்டேங்கய்யா. சந்தோஷம் சந்தோஷம். ஏமா நானும் உங்க கிளாஸ் அமெரிக்கால இருக்கேன். இங்க எனக்கு வந்து யார் ஃபர்ஸ்ட் யாரு நாள் எங்க கிளாஸ் எங்க மிஸ் என்னென்ன பண்ணக்கூடாது பண்றான்னு எப்பவுமே. எல்லாமே தெரியும். ரைட்டு. அம்மா இலவசமா அடிப்படை பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்ல முறையில தெளிவா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் அம்மாவுக்கு இந்த இடத்துல ஒரு பாராட்டுகள். இந்த விம்சோத்தரி தசாபுத்தியில நானும் கலந்துக்கிறேங்க ஐயா, எனக்கு ஒரு வழிகாட்டியா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட முதல் தடவை கேட்டாங்க. அந்த வழிகாட்டி நான் என்னைக்குமே இதுல இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேர்த்துக்குமே நான் ஒரு வழிகாட்டியா இருப்பேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஜோதிடம் என்னுடைய தாத்தா அப்பா இப்படி வழிமுறையாக வரப்பட்டது. எனக்கு எல்லாமே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தான். ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு சிந்திச்சிருவேன், உடனே சொல்லிடுவேன், டக்குன்னு அவங்க மூஞ்சிய பார்த்த உடனே சொல்லிடுவேன். அதுல இன்னொரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விஷயங்கள்லாம் சிவலிங்க ஐயா தான் நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாரு. நானு அவர் பேசுற அந்த 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 கோணம், அந்த பேசக்கூடிய அந்த நேரத்துல ஓடக்கூடிய நட்சத்திரம், அந்த வளர்பிறையா தேய்பிறையா, அது எந்த திதியில அந்த டைம் என்ன டைம்ல அவர் டேன் பண்றாரு, எந்த டைம்ல அதை டேன் பண்ணி என்கிட்ட பேச வராரு அப்படின்னு நான் கணிச்சிட்டு நான் எதிர்பாராத விதமாவே நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஐயா என் வாழ்க்கையில நடந்த அத்தனை விஷயத்தையும் நீங்க பெரட்டி போட்டு சொல்றீங்க, அதுதான் உண்மை, இப்ப நான் அதான் நடந்துட்டு இருக்குது எனக்கு அப்படின்னு நட்சத்திரம் முதற்கொண்டு லக்கணம் முதற்கொண்டு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஆனா அவரு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. சிவலிங்க ஐயா அது உண்மையா? ஐயா 100க்கு 100 உண்மைங்க. 5000 ரூபாய் ஜாதகம் கட்டி பணம் கட்டி பார்த்தவங்க கூட சொல்றது இல்ல. ஆனா நம்ம எப்போதுமே நம்ம யதார்த்தமா நம்ம பேசுறோம். அந்த யதார்த்தத்துல நம்ம பேசுறதுதான் எனக்கு நிறைய ஒரு விஷயங்களை எனக்கு எடுத்து கொடுக்குறீங்க. நன்றி நன்றி. விஜயலட்சுமி அம்மா பேசுங்கம்மா. ஐயா எனக்கு தசாபுத்தி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இத்தனாம் அதிபதி தசையில இந்த விஷயம் படிப்பாங்க, இந்த மாதிரி என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க என்னோட சொல்லுங்க. இந்த தசாபுத்தியில இன்னது படிப்பாங்களா? ஆமா, என்ன படிப்பாங்க அவங்க. ஆ இப்ப நம்ம என்ன பண்டாபதி படிப்பாங்க? தசைன்னு எடுத்துட்டாலே, பண்டாபதி தசை ரைட், வந்தாலும் படிப்பாங்க சொல்லி புரிஞ்சுட்டேன். ஓகே. எனக்கு படிப்பு வரணும் ஒரு விஷயம். ஆ ரெண்டாவது ஆ இந்த தசையில இப்ப திருமணம் நடக்கும், நமக்கு 2-7-11 கனெக்ட் ஆகும்போது நம்ம திருமணம் பத்தி எல்லாம் சொல்லி இருந்தாலும் எனக்கு தசாபுத்தி வச்சு சொல்றது கரெக்டான ஒரு விஷயம் தெளிவா கிடைக்கணும். நன்மை தீமை ரெண்டுமே ஓகே. தெரியும். ரைட். ஓகே. வெரி குட். ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுங்கய்யா. நான் சொல்றத புரியும் நினைக்கிறவங்களுக்கு. எனக்கு ஒளிவு ஏமா மறைவே இருக்கக்கூடாது. என்னுடைய மாணவர்கள் எல்லாம் பேசுனத பாத்தீங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் டக்குன்னு சொல்லுவேன், கெட்ட விஷயமா இருந்தாலும் டக்குன்னு சொல்லுவேன். ஒளிமறைவு சில விஷயம் எல்லாம் நிறைய குருநாதர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. பணத்துக்கோசம் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஜோதிடம் ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படி ஆக்கிட்டாங்க. 10 பேர் சேர்ந்தது ஒரு குழு. அவங்க சொல்றதுக்கு 10 பேர் சார்டர் அடிக்கணும், 10 பேரை முகத்தை காட்டணும், 10 பேர் சொல்ற விஷயங்களை வீடியோ எடுக்கணும், யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். கேட்டா 10 பேருக்கும் காசு கொடுக்கணுன்றனால ஃபீஸ் 40,000 ரூபாய். அதை 10 பேருக்கு ஸ்பிளிட் அப் பண்றாங்க. சரிங்களா? வீடியோ ரெக்கார்டிங் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ரெக்கார்டிங் நம்மளுமே யூடியூப்ல போடுவோம். அதனால எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நான் முத ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சமா தான் பைசா வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பைசாவுக்கு ஆசைப்படுற ஆளு கிடையாது. மிக மிக குறைந்த கட்டணத்துல நிறைவான கல்வியை அவங்களுக்கு போதிக்கணும். இந்த கலை அழியக்கூடாது. ஆனா நான் எல்லா இடத்துலயும் பதிவு பண்றது, இந்த கலை அழிந்து கொண்டுதான் வருகிறது. இன்னைக்கு தெருவுக்கு ஒவ்வொரு ஜோதிடர் தெருவுக்கு 10 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா 10 பேர் உட்கார்ந்து ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் திருமண பொருத்தம் பார்த்தா 10 பேர் 10 கருத்துக்களை சொல்றாங்க. இது எந்த வழியில அது கரெக்ட், எந்த வழியில தப்பு அப்படின்றது அவங்களுடைய எண்ணங்களும் எண்ண அலைகளுமே. அதனால துல்லியமான நீங்க சொன்ன அந்த வார்த்தை ஒளிவு மறைவு இன்றி அதை 100க்கு 100 கடைபிடிக்கக்கூடியது நான். சரிங்களா? அது 100க்கு 100 கடைபிடிக்கக்கூடிய ஒரே நபர். அதனால எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்காது. நீங்க சொன்ன சப்ஜெக்ட் எல்லாமே அங்க வந்துரும். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தவங்க யாராவது? ஐயா சொல்லுங்க. ஐயா நான் பேசுற கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, நல்லா கேக்குது. என் பேர் சிவகுமாருங்க.
அதாவது ஒருத்தவங்க ஜாதகம் சரி பார்க்க வர்றாங்க. ஆமாங்க. ஆ ஜாதகம் பார்க்க எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல தெரியணுங்கய்யா. ரைட்டு. ஜாதகம் பார்க்க வர்றவங்க எதுக்காக வர்றாங்க, ரைட்டு. இது நானு உங்களுக்கு சொல்றேன், ரைட்டுங்களா? சரிங்க. ரைட்டு. ரொம்ப நன்றிங்க. அடுத்து நன்றி. சார் சார் நான் கீதாராணி. பேருமா? கீதாராணி. சொல்லுங்கம்மா. சார் அம்மாவை பத்தி நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். கீதாராணி மேடம் வந்து, சார் நான் ஒரு ஜாதகத்தை போடுறேன், எனக்கு வந்து நீங்க பார்த்து சொல்லுங்க, அது எப்படி சொல்றீங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை டெஸ்ட் பண்ணாங்க. அது எனக்கு பிரபஞ்சம் கொடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட். அவங்க கொடுக்கல, கீதாராணி மேடம் வந்து எனக்கு கொடுக்கல. பிரபஞ்சத்துடைய அந்த நேரம் எனக்கு தர வேண்டிய அந்த ஒரு பயிற்சி, ஒரு முகமை. அந்த நேரம் நான் இருந்தது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் கூட நீங்க போடுங்க உங்களுடைய இதை நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு 1:15 இருந்து 1:55 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28 இருந்து 38 நிமிஷம் வரைக்கும் அவங்ககிட்ட நான் பேசினேன். அப்ப அவங்க வந்து ஒரு புரிதலுக்கு ஆளானாங்க. அதற்கு பின்னாடிதான் ஐயாட்ட வந்து சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில நேத்து ஒரு ஜாதகம் போட்டு ஒன்னு சொன்னாங்க. அந்த ஜாதகம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நம்ம வகுப்புலேயே இது பண்ணுவோம். நீங்க பேசுங்கம்மா கீதாராணி மேடம். நன்றிங்க சார். சார் இந்த தசால இந்த இது நடக்கும் அப்படிங்கறது தெளிவா சொல்ல தெரியணும். அதுதான் நான் கத்துக்கணும்னு விரும்புறேன். அதுக்குத்தான் அந்த வகுப்புக்கே நீங்க வந்திருக்கீங்க. இந்த தசாவுல இந்த புத்தியில இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல தெரியணும். ஏன்னா கேட்க வர்றவங்க அதுதான் கேக்குறாங்க. கண்டிப்பா. சரி சொல்லிடுறேன். ஓகே. அதெல்லாம் ஐயா சொல்லிடுவாருமா. ஆனா அத கேட்க வரவங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்தாதான் நம்ம கொடுக்க முடியும். நமக்கு கத்துக்கிறதுல எல்லாருமே 100% கத்துக்க முடியும். ஐயா சொல்லுங்க. என்னுடைய ஒரு வேண்டுகோள், நான் வெங்கடாச்சலம் கோவையில இருந்து பேசுறேன். ஒரு கிரகத்தோட தசா நடக்கும்போது புத்தியாக மற்ற கிரகங்கள் படி வரிசைப்படி அதனுடைய பலன்கள் வருது. ஆனா இப்போ 5வது கட்டத்துல ஒரு கிரகம் இருக்கு, அதனுடைய தசா நடக்குது. அப்ப அதுல இருந்து புத்திகள் வந்து மற்ற கிரகங்கள் படி வருது. ஆனா 5வது கட்டத்துல ஒரு கிரகத்தோட தசா நடக்கும்போது கூடவே இன்னொரு கிரகம் இருந்தா அப்ப பலன்கள் என்ன மாதிரி வரும்? உதாரணத்துக்கு 5வது கட்டம் அதுல சூரியன் இருக்கு, அது தசா நடக்குது, மத்த கிரகங்களோட புத்தி நடக்குது. சூரியனோட சுக்கிரன் இருந்தா அப்ப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் நீங்க வெரி குட். நல்ல கொஸ்டின். ரைட். இப்ப பழைய மாணவர்களுடைய ஜாதக காப்பி என்கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்து உள்ளவங்க வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம். அம்மா கீதாராணி மேடத்துடைய ஜாதகமும் 2 ஜாதகம் என் கையில இருக்குது. அது தவிர்த்து நீங்க யாராவது உங்களுடைய ஜாதகங்களை அனுப்புனீங்கன்னா நல்லது. அந்த ஜாதகங்கள்லாம் நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்கிட்டு கிளாஸ் நடக்கிறப்ப அந்த ஜாதகத்தை வச்சுதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதுக்கு நம்ம எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்ற வழிமுறைகளை நம்ம கொடுக்குறோம். அதனால இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெங்கடாஜலபதி ஐயா, சுப்பிரமணியம் ஐயா, கண்ணன் ஐயா, சிவலிங்கம் ஐயா, சித்ரா மேடம், இப்ப இவங்களுடைய ஜாதகம்ல என்னுடைய கைவசம் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம தசாபுத்திய இந்த வகுப்புல நம்ம பயன்படுத்த போறோம். ஏன்னா அவங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. அப்ப நம்ம சொல்லுவது கரெக்டா தப்பா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அனலைட்டிக்கல் ஏற்படும். அதே மாதிரி இப்ப ஐயா வெங்கடாஜலபதி ஐயா கேட்டாங்க, லக்கணத்துல இருந்து 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குங்க ஐயா. இப்ப லக்கணம் மேஷ லக்கணமே வச்சுக்கோங்களேன். 5ஆம் இடத்துல சிம்ம விடா வருது. சிம்மத்துல வந்து ஒரு சனி இருக்கிறாரு. கூடவே ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் சூரியனும் இருக்கிறாரு. சனி வந்து பகை பெற்ற கிரகம், ஆனா சூரியனும் இருக்கிறாரு. சனி திசையில சூரிய புத்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஐயா கேட்கிற டவுட்டுக்கு. அப்ப சனி திசையில சூரிய புத்தி நடக்குது. ஆனா சனி அந்த வீட்டுக்கு அவர் பகைவர். சனி வந்து அந்த வீட்டுக்கு பகைவர்னால 19 வருஷத்துக்கு அவன் அல்லல் படணுமா, துன்பப்படணுமா, துயரப்படணுமா, பட்டுன்னு சொல்லுவாங்க. துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, அடிபட்டு, உதப்பட்டு, மிதிப்பட்டு வாழணும்ன்றது இறைவனுடைய சாபமாக இருந்தாலும் கூட
எல்லா கிரகத்திற்கும் ஒளி தரக்கூடிய சூரிய பகவான் அந்த இடத்துல வலிமை பெற்று, இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறேன், சூரியன் வந்து எந்த இடத்துல இருந்தா என்னென்ன மாதிரியான நோய்களை தருவாங்க அப்படின்னு ஒரு இது கொடுத்துருந்தேன். அதுக்கு சூரியன் கெட்டு போயிருந்தால் என்னென்ன மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்மள யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுலலாம் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வெங்கடாஜலபதி ஐயா கேட்டதுக்கு சனி வந்து 5ஆம் இடத்துல பகை, ஆனா அந்த இடத்துல சனியும் சூரியனும் இருக்கிறாங்க. அப்ப சூரியன் உச்சம், பலன் எப்படி இருக்கும் அப்படின்றதான் அவருடைய கேள்வி. அப்ப 19 வருஷத்துக்கு கஷ்டமா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. அப்ப சனி அந்த சிம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நட்பு கிரகங்கள்லாம் யாராரு? அப்ப சந்திரன், செவ்வாய், புதன், குரு, இவங்கெல்லாம் நட்பு கிரகங்கள். அந்த சனி தசையில இந்த மாதிரி புத்திகள்ல அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இப்ப சனி தசையில சூரிய புத்தியா இருந்தா நல்லா இருக்கும், சனி தசையில சந்திர புத்தி நல்லா இருக்கும், சனி தசையில செவ்வாய் புத்தி நல்லா இருக்கும், புதன் புத்தி நல்லா இருக்கும், குரு புத்தி நல்லா இருக்கும். எந்த புத்தி கெட்டு போகும்? சனி திசையில சுக்கிர புத்தி வந்தா கெட்டு போகும். சனி திசையில சனி புத்தியே வந்தாலும் சுய புத்தி வந்தாலும் கெட்டு போகும். சனி திசையில ராகு கேது புத்தி வந்தாலும் கெட்டு போகும். அப்ப பலன் அந்த ஜாதகத்தினுடைய இந்த கிரகங்கள், இந்த சுப கிரகங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா சம பங்கு உள்ள கிரகங்கள், இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எந்தெந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். அப்படி சொன்னாதான் இது எளிமை. ஐயா நான் சொன்னதை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா, புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா தெளிவா அப்ப இருக்கீங்க. இப்படித்தான் நம்ம வந்து பலனை எடுக்கணும். அப்ப மற்ற கிரகங்கள் எப்படி, அதே நேரத்துல நான் தான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே சொல்லியிருக்கேன், உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்க போடுங்க, அதற்கு மேல கோச்சார கிரகங்களை போடுங்க. அப்ப மேல கோச்சார கிரகங்கள் போடுறப்ப குருவோட பார்வை இருக்கா, குருவோட பார்வை இல்லையா, யாரு அவங்கள பாக்குறா, நல்லவன் பார்த்தா நல்ல பலன், கெட்டவன் பார்த்தா 50% கெட்ட பலன் இருக்கும். எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்துல யாரோட ஜாதகம் பாக்குறீங்களோ அவங்களுடைய வயது, கொஞ்சம் மீட் போட்டுக்கணும் ப்ளீஸ், அவங்களுடைய வயது என்னவா இருக்குமோ அந்த வயதோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பலனை எடுக்க தெரியணும். இப்ப ஒரு வயசான ஒரு 70 வயசுல ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு பலன் எடுக்கணும். 17 வயசுல ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு இது எடுக்கணும். 29 வயசுல வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும். 42 வயசுல வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும். அப்ப அவங்க எந்த கண்ணோட்டத்துல நம்ம கிட்ட வர்றாங்க, எந்த கண்ணோட்டத்துல நம்ம எப்படி அவங்க கிட்ட பேசணும், முதல்ல கான்செப்டே அதுதான், எப்படி பேசணும் அப்படின்றதுதான் இது. அதனால ஐயா இந்த ஒரு இதே விளக்கமே உங்களுக்கு நிறைய விஷயங்களை உள்வாங்கியிருப்பீங்க, உள்ள புரிஞ்சிருப்பீங்க. ரைட்டு, எல்லாருமே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் உள்ள அனுப்புங்க. அவங்க ஜாதகமெல்லாம் பிரிண்ட் அவுட் போடப்படும். வகுப்பறையில ஏதோ ஒரு குருநாதர் எழுதிய புத்தகத்தையோ ஏதோ ஒரு குருநாதர் வச்சு நடத்தினதோ நம்ம வந்து எதுவுமே பேச மாட்டோம். இங்க இருக்கிறவங்களை ரியலா வச்சு நம்ம நடத்தணும், ரியலா சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கடமை. அதனால உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எந்த ஊருன்னு போட்டீங்கன்னா எனக்கு ஐயா சிறுதரையா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஜாதகத்தை போட்டுருவாங்க. இல்ல நீங்க ஜாதகமே கையில வச்சிருக்கிறீங்க அந்த ஒரு பக்கம் ஜாதகம் அப்படின்னா ஜாதகத்தையே உள்ள போடுங்க, நான் பிரிண்ட் எடுத்துருவேன். எடுத்து வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன தசா புத்தி ஓடுது, எப்படி நம்ம வந்து பலன் எடுக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த கிளாஸ் நடைபெற்று கொண்டு இருக்கிறப்பயே அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லப்படும். சரிங்களா? வேற யாரா ஏதாவது உங்களுடைய இது இருந்தா சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா பாண்டிச்சேரி சிவகுமார். சொல்லுங்க. எழுதிக்கிறேன் பாண்டிச்சேரி சிவகுமார். சிவகுமார் சொல்லுங்க ஐயா. என்னுடைய எதிர்பார்ப்பே இப்ப நீங்க சொன்னதுதான் ஐயா. இதை எதிர்பார்த்துதான் ஐயா நான் முதல்ல இப்ப வந்திருக்கேன். நீங்க சொன்னது அப்படியே முழுக்க முழுக்க நீங்க அதே தான் நான் எதிர்பார்த்துட்டு வந்தது. ஆனா இன்னொரு சின்ன விளக்கம் கொடுத்தீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துதான் நான் கத்துக்கணும் நான் தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விளக்கம் கொடுத்து சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப கொடுத்த விளக்கமே எனக்கு என் ஜாதகத்துல இருக்குது ஐயா. அதே சூரியனும் சனியும் என் ஜாதகத்துல இருக்குது. அதத்தான் சொல்ல வரேன். நம்ம வந்து ரியலா தான் பேசுறோம். இங்க எதுவுமே ஒளிமறைவெல்லாம் கிடையாது. அம்மா விஜயலட்சுமி அம்மா சொன்னாங்க ஒளிவு மறைவின்றி. அந்த ஒளிவு மறைவு இங்க எதுவுமே இருக்காது. ரியாலிட்டின்றது உண்மையினுடைய தத்துவம்.
உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பதிவு பண்ணுங்க, அதை நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு கிளாஸ் நடக்கிறப்ப நம்ம சொல்லுவோம். மேச ராசில இருந்து மீன ராசி வரைக்கும் வாரத்துல திங்கள் டு வெள்ளி கரெக்டா 8 நாளைக்கு, அதாவது ஐயா வந்து ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன வேணா வருவாங்க. ஆனா நான் 8:15 உள்ள ஷார்ப்பா வந்துருவேன். 8:15 வந்ததும் குரு விளக்கம் பாடின உடனே சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருவோம். ஊட வந்து கதை பேசுறது மற்ற விஷயங்கள்லாம் இங்க எதுவுமே இருக்காது. சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் தொடர்ந்து சொல்லப்படும். சந்தேகங்களுக்கு பதில் அளித்து கொண்டேதான் இருக்கு. அதற்கு அடுத்துதான் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகள் நம்ம கிட்ட இருக்கும். அன்னன்னைக்கு நடத்துற பாடங்களுக்கு அன்னன்னைக்கு தேர்வு முறைகள் கண்டிப்பா இருக்கும். தனியா ஒரு நோட் வாங்கிக்கோங்க. அந்த தேர்வு முறைகளை நீங்க எழுதி போட்டோ பிடிச்சு அனுப்புங்க. அதையும் திருத்தி நம்ம குழுவுல பதிவு பண்ணப்படும். அதுல தப்பு இருந்தாலும் சுட்டி காட்டப்படும். அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இதை கண்டினியூட்டியா நம்ம செய்யறது நல்லது. 4 வாரம் 4 12 லக்கணம் அந்த மாதிரி பலன் எடுக்கணும். ஒவ்வொரு வீட்டுலயும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்றத சொல்லுவோம் நம்ம. இதுல இப்ப மேச லக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல யாரு பகைவர், யாரு சுபர், அவங்க எப்படி இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கட்டங்கெட்டியும் நீங்க நிறைய விஷயங்களை வந்து எழுத தெரியணும். அந்த இதை வந்து நீங்க நல்லா இது பண்ணிக்கோங்க. சிவகுமார் ஐயா வந்து எதிர்பார்ப்பு இந்த மாதிரி இருந்தால் நன்றாக இருக்கும். ரைட்டு. இது போக வேற யாராவது என்கிட்ட ஏதாவது சொல்லணும், ஐயா நான் உங்க கிளாஸ்ல இந்த மாதிரி விஷயத்த நான் எதிர்பார்த்து வந்தேங்க ஐயா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா படிப்பு தொழில். சரிங்கம்மா, ஓகேம்மா, ஓகே, நல்லது. என்ன படிப்பு, திருமணம் நடக்குமா நடக்காதா, அதுக்கு பிறகு தொழில். ஓகே. அதுக்குமா அடுத்து ஐயா நான் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஐயா இருங்க எழுதிக்கிறேன். பாண்டிச்சேரியில இருந்து சரவணன் ஐயா. சொல்லுங்க ஐயா. நீங்க இப்ப நேரம் வகுப்பு எடுத்ததெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா. இந்த பிரிவில உங்களுக்கு எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயா நான் 2 வருஷம் படிச்சேன். ஹலோ ஸ்ரீஹரில இந்த அளவுக்கு தெளிவா யாரும் எடுக்கலையா. சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. ஹலோ அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹேண்டிகேப்ட் ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா ஒரு உதவி செய்யக்கூடிய இதுல நம்ம இருப்போம். அவங்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு போடு போட்டு அவங்கள உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நிறைய மாணவர்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி யாராவது இருந்தாலும் என்கிட்ட அறிமுகப்படுத்துங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல உதாரணத்தோடு இருக்கலாம். ஐயா எனக்குலாம் நீங்க உதவி பண்றது கடவுளோட ஆசீர்வாதம் ஐயா. நீங்களும் நல்லா இருப்பீங்க ஐயா. கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சரிங்களா? சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். கரூர்ல இருந்து சிந்து பைரவிங்க சார். கரூர்ல இருந்து சிந்து பைரவி. இருங்கம்மா நான் எழுதிக்கிறேன். கரூர்ல இருந்து சிந்து பைரவி. சொல்லுங்கம்மா. சார் இப்ப திசாபுத்தி சொன்னீங்க சனி திசையில 19 வருஷமும் கஷ்டமா இருக்காது. சனி திசையில ராகு புத்தி சுக்கிர புத்தி வரும்போது கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி பாவகத்தோட இணைச்சு சொல்லும் போது எந்த மாதிரி பிரச்சனைகளை தருவாங்க, அதே பாதகாதிபதி மாரகாதிபதியா வந்தா எந்த மாதிரி பிரச்சனைகளை தருவாங்க, எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். பாவத்துடன் இணைத்து பாதகாதிபதி மாரகாதிபதியோட இணைத்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏலும் அது இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்ல வரீங்க. ரைட்டுமா? கண்டிப்பா அந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சொல்லிருக்கேன். வேற யாராவது உங்களுடைய கருத்துக்கள்? ஐயா வணக்கம் ஐயா. அடியன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க சிவலிங்க ஐயா. வணக்கம் ஐயா. மறுபடியும் ஐயா நஷ்டம். ஆமாங்க ஐயா. சொல்லுங்க. அடியன் என்ன ஒரு விருப்பப்படுறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் இது என்னுடைய ஒரு வேண்டுகோளா நான் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் யாருடைய இருந்தாலும் இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்குது, இந்த நிமிஷம் என்ன நடக்குது, அதை மட்டும்தான் ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு அவங்களுக்கு அது அந்த பரிகாரம் சொன்னாலும் கூட அது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது ஆகல, அது 2வது பட்சம் கவலைப்படுறது இல்லை. எனக்கு வெறுத்துருச்சு.
ஆனா நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம இப்ப இன்னைக்கு இப்ப எங்களை வந்து நீங்க ஒரு ஜோதிடரா உருவாக்குறீங்க. ஆனா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இன்னைக்கு 26 பேர் இருக்கிறோம், இந்த லைன்ல இருக்கோம் அப்படின்னா, அந்த 26 பேரும் ஒவ்வொரு விதத்துல வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்திருப்போம். அப்ப இந்த கஷ்டப்படுறதுக்கு அடிப்படை என்ன? அது போலதான் ஒரு ஜோதிடர் வந்து இப்ப எங்ககிட்ட கூட இப்ப நீங்க ஜோதிடர் ஆக்குனதுக்கு அப்புறம் வருவாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அடிப்படையை உடைக்கணும். எங்களுக்கு அடிப்படையை நாம எப்படி உடைச்சு ஒருத்தரோட வாழ்வியல் இப்படிதான் வந்திருக்கு, இவனோட வாழ்வியல் ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் இருக்கு, இவன் இனிமேல் இதைத்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கணக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்கய்யா, ஐயாவுக்கு ஒரு சார்ட் நான் அனுப்பிச்சு விட்டுருந்தேன். தலைமுறை, இந்தந்த தலைமுறையில இத்தனை ஆண் குழந்தை தான் பிறக்கும், இந்த மாதிரி பெண் குழந்தை பிறக்கும், ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், ஒரு பெண் குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி அடுத்து உருவெடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது, அந்த வம்சம் அதோட நின்று போகும், அடுத்த வம்சமும் இது மாதிரி நின்றும், அடுத்த வம்சமும் இவ்வளவு நாள் கழிச்சு நிற்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சார்ட் அனுப்புனேன் இல்லையா? அதை நீங்க அனலைஸ் பண்ணீங்களா? பார்த்தேன், ஆனா எனக்கு பிடிபடலைங்க. பிடிபடலையா? அது ரொம்ப தெளிவா தானே இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யாரு, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் யாரு, முதல் ஜெனரேஷன்ல இருந்து ஒரு கிளை வரும், அப்போ ஒரு 4-5 கிளை வரும், அப்ப 4 பேரு அதுல 5 பேர் இருப்பாங்க, அடுத்து அவங்க கிளை அப்படியே உருவாகும், அதுல இருந்து அடுத்த ஒரு கிளை உருவாகும், அதுல இருந்து அடுத்த ஒரு கிளை உருவாகும். அப்ப இருந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் இத்தனை ஆண் இத்தனை பெண், இத்தனை ஆண் இத்தனை பெண், இத்தனை ஆண் இத்தனை பெண்ணு, கடைசியில குழந்தை இருக்காது, அதோட அந்த சாப்டர் ஒதுக்கிறோம். அடுத்த நபர் அப்படி எடுத்துட்டு அப்படியே தான் ஒன்னொன்னா உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த சார்ட்ல வந்து நிறைய விஷயம் அதுல இருக்கு, உள்ள இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அது உங்களுக்கு மட்டும் தான் பர்சனலா அனுப்புனேன், நீங்க பாத்துருப்பீங்க, இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சிருப்பீங்க. அதுலயும் சிகப்பு கோடு கருப்பு கோடு தனித்தனியா போட்டு அனுப்புங்க. ஆமாங்க ஆமாங்க. அத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்க கண்டிப்பா. ஏன்னா இன்னொரு நீங்க கேட்டீங்களே, நம்மளுடைய பிறப்பு, நம்ம எதற்காக வந்தோம், எதற்காக இந்த பூமியில் பிறந்தோம், என்ன கர்மத்தை கழிப்பதற்காகவும் அல்லது இன்ன சேவைகள் செய்வதற்காகவும், இன்ன நன்மைகள் செய்வதற்காகவும், இன்ன மாதிரியான தீமைகள் செய்வதற்காகவும் தான் இறைவன் படைக்கப்பட்டிருக்கான். அப்ப தீமைகள் செய்யக்கூடியவங்க யாரு, நன்மைகள் செய்யக்கூடியவங்க யாரு, சேவை செய்யக்கூடியவங்க யாரு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யாரு, இல்ல ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் எப்படியோ போறோம் அப்படின்றவங்க யாரு, எதையோ ஒன்ன சாதிக்கணும் அப்படின்றவங்க யாரு அப்படின்றது நம்மளுடைய பிறப்பு. அந்த பிறப்புடைய ரகசியமும் அதில் தான் இருக்கு, அந்த சார்ட்லயே இருக்கு. அதை நம்ம வகுப்புலையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். நன்றிங்க ஐயா, சிவலிங்க ஐயா, சொல்லிடுவோம். ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிருக்கீங்க ஐயா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நம்ம இன்னொரு விஷயம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தீங்க, இது ஒண்ணு, இன்னொரு சார்ட் வந்து ஒண்ணு அனுப்பியிருந்தீங்க, அதை நான் பார்த்தேன், ஆனா எனக்கு அது பிடிபடல, மறுபடியும் நான் ரீகால் பண்றேன். இன்னொரு விஷயம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அன்னைக்கு வந்து ஃப்ரீயா நம்ம பேசும்பொழுது நிறைய விஷயத்த எனக்கு வந்து சொன்னீங்க. ஐயா இதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்ப இதுதான் நடந்துச்சு, இது நான் என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ அதுல இருந்து நீங்க சொன்னதுல இருந்து நான் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஏன் அப்படின்னா, இப்ப கும்ப லக்கணமா இருக்கட்டும், கும்ப லக்கணத்துக்கு யாரு பகை, யாரு அதாவது தாய் தகப்பன் வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து சொன்னீங்க. ஓகே, இது இன்னொரு அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ராசிக்கு மட்டும் நம்ம பார்க்கணுமே தவிர லக்கணத்திலேயே அங்க ஒரு விதிமுறைகள் இருக்கு அப்படின்றது எனக்கு வந்து ஒரு டவுட்டை கொடுக்குது. இப்போ ஒரு கும்பராசியா இருக்கட்டும், மிதன லக்கணமா கூட வச்சுக்குருவோம், கும்பராசி மிதன லக்கணமா வச்சுக்குருவோம். ஆனா கும்பராசிக்கும் செட் ஆகல. பட் அங்க வந்து சூரியன் ஒரு நல்ல விதமா இருக்கட்டும், இல்ல அம்மா வந்து ஒரு நட்பா இருக்கட்டும், சமமா இருக்கட்டும், அப்ப அந்த அம்மா மூலியமா அந்த கும்ப லக்கணத்துக்கு நல்லா தானே இருக்கணும். இங்கே கும்ப ராசிக்கு நல்லா இல்லை அப்படின்னாலும் மிதுன லக்கணத்துக்கு அடிப்படையில நல்லா தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் எனக்குள்ள வந்திருக்குதுங்கய்யா. கோச்சார கிரகங்களுடைய தன்மைகள் அந்த இடத்துல, கோச்சார கிரகம் அந்த மிதுனத்துக்கு மேல நீங்க நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்துல கோச்சார கிரகங்கள் ராகுவோ கேதுவோ மத்த யாராவது அது மேல பயணம் பண்ணாங்கன்னா, அந்த பயணம் பண்றப்ப அதை கெடுப்பாங்க. இப்ப நீங்க இருக்கீங்க, ஒரு வண்டியில டிராவல் பண்ணிட்டு போறீங்க, உங்க சீட்டு கிட்ட ஒருத்தர் வந்து உட்கார்றாரு, அவர் வந்து பயங்கரமான ஒரு கேடி அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க நல்லவரு, உங்க பக்கத்துல இன்னொருத்தர் நல்லவரா இருக்காரு, 3 பேர் உட்கார்ந்து போற சீட்ல அமர்ந்து போறீங்க, அவன் கேடியா இருக்கான். அவன் இந்த கேடின்றது கோச்சார கிரகம், நீங்க 2 பேரும் சுபத்துவம் பெற்ற சுப கிரகங்கள். அப்ப அவன் வந்து உட்கார்ந்த உடனே கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்க வர்றாரு, என்கிட்ட நீ டிக்கெட் கேப்பையா அப்படின்னு அவர் வந்து அவரை வைறாரு. அப்ப நீங்க 2 பேரும் அமைதியா இருந்தா நீங்க தப்பிச்சுக்கிடுவீங்க,
நீங்க அமைதியா இல்லாம அவங்கிட்ட இன்வால்வ் பண்ணீங்கன்னா உங்க 3 பேருமே பாதிக்கப்படுவீங்கல்ல. உங்களையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போவான், என்ன நடந்தது சொல்லுங்கன்னுவான். நாளைக்கு கேஸ் ஃபைல் பண்ணாலும் உங்களையும் தான் உள்ள இழுப்பான், உங்களையும் அலைய விடுவான். அப்ப வேண்டாத ஒரு இடத்துல உட்காந்து வேணும்னு நினைச்சு நீங்க 2 பேரும் உட்காந்து வேண்டாத ஒரு 3வது நபர், அதுதான் அசுப கிரகம், அதுதான் கோச்சார கிரகம், அந்த 2 பேரு மேல பயணம் பண்றப்ப உங்களுக்கு கெடுதல் நடக்குமா நடக்காது? கண்டிப்பா நல்லவரா இருந்தா நல்லது நடக்கும், கெட்டவரா இருந்தா கெடுதல் தான் நடக்கும். அப்ப கோச்சார கிரகங்களை மேல போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பலன் எடுத்தீங்களா? இல்லைங்க. அன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இது பொதுவான ரீதியா தான் அன்னைக்கு நீங்க எனக்கு சொன்னீங்க. இப்போ இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்றத என்னுடைய ஒரு இது ரைட்டுங்களா? இதையும் நம்ம ஒரு மேலோட்டமா பார்க்கணும். நீங்க சொன்னதுக்கு வேற யாராவது சொல்லுங்க. இப்போ ஒரு இப்போ என் நண்பர் ஜாதகமே பாத்தீங்கன்னா மகர ராசி, அவர் லக்கணம் சிம்ம லக்கணம். அப்போ மகர ராசிக்கு கும்பராசிக்கு சூரியன் பகையாத்தான் வருவாங்க. அப்ப அப்பா அப்பா இள வயசுலயே இறந்துருவாங்க ஐயா. அப்படி அப்பாவே இருந்தாலும் கூட இவருக்கு நல்லது நடக்குமானா நடக்காது. அப்பாவால அப்பா இருப்பாங்க, ஆனா ஜாதகருக்கு நல்லது இல்லை. அதாவது என்னன்னா இருந்தும் இல்லாத மாதிரி ஒண்ணு. அவருடைய காலத்துல அவரு சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அனைத்தையுமே அவரே எடுத்து சாப்பிட்டு அவரே வித்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு அவராவே கலந்துருவாரு. அது இயற்கை கொடுத்த விதி. அது அப்படித்தான் அது இருக்கு. இதுல 3 விதியில ஏதாவது ஒன்று பொருந்தலாம், அப்படித்தானங்க? இல்ல, 3மே பொருந்தும். 3 விதின்னு இல்ல, 3மே பொருந்தும். சூரியன் சரியில்லைனாலே அங்க அப்பாவுடைய சந்தர்ப்பங்கள் அங்க சரி இருக்காது. சரிங்களா? அந்த காரகத்துவம் ஃபுல்லாவே அங்க இதாயிரும். சூரியன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டவுட்ல தான் எனக்கு குளறுபடி ஆனது. இல்ல நான் சொல்றேன், அதுக்கெல்லாம் நிறைய விதி இருக்கு. அந்த ஜாதகத்தெல்லாம் உள்ள போடுங்க, உங்க டேட்டா பர்த் டயத்தெல்லாம் கொடுங்க, நம்ம வகுப்புல நம்ம பண்றப்ப அதெல்லாம் பண்ணுவோம். வேற யாராவது நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா நான் இன்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னு உங்க வகுப்புல வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஐயா வணக்கம், நான் கண்ணன் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து. சொல்லுங்க ஐயா. ஐயா தசாபதி பார்த்து இப்ப எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த திசையில இந்த புத்தியில நடக்கும் அல்லது இந்த அந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்ப்பீங்க? சொல்லிடலாம். ஓகே, சொல்லிடலாம். வேற அதே மாதிரி கடன் வந்தா அந்த கடன் எப்போ அடையும் அப்படிங்கிறது தெரியணுங்க. அதே மாதிரி ஹெல்த் சம்பந்தமான இருந்தா கடன் அடைப்பு யாரு பேசுறது? யாரு? தேனி சிவகுமார் ஐயா. தேனி சிவகுமார் ஐயா. கொஞ்சம் மீட் போட்டுக்கங்க. கடன் அடைப்பு இன்னும் என்ன சொல்றீங்க? அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நோய், எப்படிப்பட்ட நோய் உங்களுக்கு ஏற்படும், அந்த நோய் எப்ப தீரும்? என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்ட பாத்தீங்களா? இல்லைங்க, இன்னும் பாக்கலைங்க. பாருங்க. நீங்க இந்த இப்ப கேக்குறீங்க பாத்தீங்களா, இதுக்கு சம்பந்தமா தான் நீங்க வீடியோ போட்டீங்க. மகாசக்தி ஜோதிடம். சரிங்கய்யா, நன்றி. கொஞ்சம் மீட் போட்டுக்குங்க. யாரு? மகாசக்தி ஜோதிடம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. அத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய விஷயங்கள் உள்ள வரும். சரிங்களா? சரி. 9/15 இந்த ஜாதகருக்கு இந்த வயசுலதான் திருமணம் நடக்கும். ரைட். இந்த ஜாதகருக்கு இந்த வயசுலதான் திருமணம் நடக்கும். ஓகே. இந்த ஜாதகருக்கு திருமணமே நடக்காது. ஏமா அது பூரா நீங்க சொல்ற திருமணம் பொறுத்த வகுப்புல இத பத்தி நிறைய தெளிவாவே நிறைய கொடுத்துருக்கேன். இல்ல ரைட். விஜயலட்சுமி அம்மா அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு நிறைய சூட்சம ரகசியங்களை சொல்லித்தாரு. சரிங்களா? இந்த ஜாதகருக்கு இந்த இதுலதான் திருமணம் நடக்கும். திருமணமே நடக்காது. நான் உங்களோட சேர்ந்து நான் பணி செய்யறேம்மா. உங்களோட சேர்ந்து நாங்க பயணம் பண்றோம். நாங்க உள்ள வர்றோம். சரிங்களா? நீங்க எடுக்கிற கிளாஸ்ல கூட நாங்களும் கூட உங்களுக்கு சில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம நல்ல சிறப்பான ஒரு திட்டத்தை அமைச்சு கொடுப்போம். சரிங்களா? ஏற்கனவே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட இலவச குரூப்ல உங்க பேர் காமிச்சது, நான் செக் பண்ணிட்டேன். சரி, ரைட். சந்தோஷம். அதனால நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். நீங்க நிறைய உள் வாங்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா?
ரைட்டு, ஓகேங்க. அணியனை கூட எனக்கு நன்றிம்மா, நன்றி. கேட்குமா? சார் இந்த வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போறது தசாபுத்தி எப்ப திரும்பி ரிட்டர்ன் வருது? ரைட்டுமா, சொல்லிடுவோம்மா. யாரு கேட்டது இந்த கொஸ்டின்? மகாலட்சுமி சேலம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. மகாலட்சுமி சேலம். ரைட்டுமா, அப்புறம் ரைட்டுமா, வந்து ரைட்டுமா. பொதுவா வெளிநாட்டு யோகம். ஐயா அந்த 12 லக்னத்தை பத்தி முழுமையா தெரிப்பா. லக்னத்தை வச்சே நம்ம ஏமா பலன் அது அடுத்த சொல்றது. கிளாஸ். சாரி ஏமா, அது அடுத்த கிளாஸ். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி கிளாஸ் போட்டீங்கன்னா நானு லக்னத்தை பத்தி தான் போடலாம்னு நினைச்சேன். அதுல சில பேர் வந்து விம்சோத்தி தசை எடுக்க சொல்லிட்டாங்க, அதனால உள்ள வந்துட்டேன். லக்னத்தை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ் போடுவோம். அதுல இந்த நம்ம திருமணம் இந்த மாதிரிலாம் இருக்கு. பொதுவா அது எல்லா பலனும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது லக்கணத்துல பாக்குறப்ப நமக்கு அந்த இது வந்துரும் மகாலட்சுமி அம்மா. இது அமையாது அப்படிங்கறது பொதுவா சொல்றோம் இல்ல இல்லையா? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். நானு விம்சோத்திரி தசாவிலே உங்களுக்கு இந்த விம்சோத்திரி தசாவிலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருவேன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 பக்கத்துக்கு மேல எழுதி வச்சிருக்கேன். இதை கொடுக்கறதுக்கே வந்து 1 மாசம் 4 வாரம் 1 மாசம் ஆகுது 1.5 மாசம் ஆகுது, பரவாயில்ல எனக்கு, அதனால ஒண்ணுமே இல்ல. இந்த லக்கண பலனை வந்து அடுத்த ஒரு கிளாஸ் நம்ம போடுவோம். எல்லாமே பாத்தீங்கன்னா என்னுடைய வகுப்பு பூராமே மிக குறைவான கட்டணத்துல தான் நான் போட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா ரைட்டுங்களா, 8:15 to 9:15 நம்ம டைம். ஏன்னா எல்லாரும் பிள்ளை வீட்டு எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாம் நம்ம சமையல்லாம் பண்ணணும், செய்யணும். எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு தான் நம்ம இந்த கிளாஸுக்குள்ளேயும் வரணும். இப்படி பல கண்டிஷன் இருக்கு, பல ரோல் இருக்கு. அதனால மேக்சிமம் நீங்க ஒரு நோட்டு வந்து இதுல போட்டுக்கோங்க. விம்சோத்திரி தசாபுத்திக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலைனாலும் அந்த புரியாத கேளுங்க, நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இப்ப கேட்போம் அப்ப கேட்போம் 2 நாள் கழிச்சு கேட்போம் அப்படிலாம் இல்லை. அப்பப்ப கேட்டீங்கன்னா அப்பப்ப உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கப்படும். அன்றாட வகுப்பு உங்களுக்கு நடக்கப்படும். அதனால நாளையிலிருந்து தொடர்ச்சியாக 8:15 to 9:15 இன்னைக்கு நம்ம பேசுனது எல்லா விஷயத்தையுமே நம்ம எழுதி வச்சிருக்கோம். யாரு என்னென்ன டவுட்டு, என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள்ல இந்த மகாசக்தி ஜோதிட குடும்பத்துக்குள்ள இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த அத்தனை விஷயத்துக்கும் இந்த வகுப்பு முடிஞ்சு நீங்க போகும் தருவாயில் இத பூராமே நான் ஒப்பிப்பேன். யாரு என்னென்னலாம் கேட்டீங்க அப்படின்றது. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கத்துக்கிட்டீங்களா, உங்களுடைய ரோல், நீங்க கேட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றது இந்த வகுப்பினுடைய முடிவுல நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி. வகுப்பை முடிச்சுக்கிடுவோம். நாளை தொடர்ந்து கிளாஸ் ஆரம்பிக்கும். நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. நன்றி.